ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தருது? ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். என்னடா இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, 1 மீட்டர் 85 பாயிண்ட்டு. அந்த வீடியோவில் எடுத்த ப்ளவுஸ் தான். நான் அந்த அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங். நான் கிராஸ் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டு கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் போட்டால் கிராஸ் பீஸ்க்கு கூட துணி இல்லை, பட்டியும் ஜாயின் பண்ணுற மாதிரியே வந்துச்சு. கையில் வேறு ஒட்டு வேறு வரும் சைடில். கையில் வேறு இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், கையில் இவ்வளோ தூரம் ஒரு கிராஸாக கொஞ்சம் பீஸ் ஒட்டு வேறு கொடுக்கணும். எதுக்குமே பத்தாது. அப்படிங்கிறதுனால மறுபடியும் நான் நேர் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறவங்க கட் பண்ணும்போது குழப்பம் இருக்காது, கட் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு ஃபோன் ஏதோ வந்துருச்சு அப்படின்னா மாற்றி கட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் புதுசாக வந்து மார்க் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறையா வரும். ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2 துணியும் சேமாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி குழப்பம் கூட வரும். ஒரு துணி உள்ளே போயிடுச்சு, நீங்கள் கட் பண்ணும்போது தான் கவனிக்கிறீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ கூட கன்ஃபியூஷனில் ஏற்கனவே டிசியில் மார்க் பண்ண அளவுகள் வந்து மார்க் பண்ணும்போது வேறு ஒரு விஷயமா இருந்தால் கூட கட் பண்ணும்போது உங்களுக்கு தவறுதல் நடக்கும். அப்போ என்ன பண்ணணுங்கிறத ஒரு டிப்ஸ்க்காக இந்த வீடியோ. என்ன பண்ணணுன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் டிசி போட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலர் என்கிட்ட வேறு பிங்க் இருக்குது. பிங்க் வந்து இது பிங்க்குக்கு தெரியாதுங்கிறதுனால நான் இந்த கலர் கொடுக்குறேன். கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு தெரியும், அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுனால என்னால் அழுத்தமாக பண்ண முடியல, தெரியும். அப்போ உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு ஏற்கனவே இந்த அளவுகள் தெரியறதுனால நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இதில் கிராஸ் பீஸ் துணி கிடச்சிருமா, அதனால தான் நான் வந்து நேர் கட்டிங்காக போட்டு மார்க் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஷோல்ட்ரு விலகிற பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து அந்த ஷோல்ட்ரு விலகிற பிரச்சனை வந்து கிடையாது. அப்போ வந்து எதனாலனா, சிலவங்களுக்கு கிராஸ் கட்டிங் கொடுத்தா கூட ஷோல்ட்ரு விலகிற சான்ஸ் இருக்கும். அதனால் நான் நேர் கட்டிங் வந்து ஏற்கனவே ஒன்று நேர் கட்டிங்கும் தைச்சி கொடுத்துருக்கேன், கிராஸ் கட்டிங்கும் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களுக்கு ஓரளவு செட் ஆகிட்டு என்கிட்ட. அதனால தான் பரவாயில்ல, கோச்சிக்காதீங்க, எடுத்து கொடுத்த ப்ளவுஸு தைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணவே மாட்டேங்க. லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கட் பண்ணிட்டேன். சரிங்களா?